இன்றைக்கி நம்ம வரமிளகாய் சிக்கனுக்கு 1/2 கிலோ சிக்கனை கழுவி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் 3 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெயில் செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். 1/2 ஸ்பூன் சோம்பு, 6-7 வத்தல் போட்டுக்கோங்க, கிள்ளி போட்டுக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலையும் போட்டுட்டு இப்போ லேசாக நம்ம வறுத்து விட்டுக்கலாம். லேசாக வறுபட்ட பிறகு 100 கிராம் வெங்காயம் நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கோங்க, நல்ல சுவையாக இருக்கும். இப்போ வெங்காயம் பாதி வறுபட்டுறணும். பாதி வறுபட்ட பிறகு 2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. உரலில் நீங்கள் தட்டியே போட்டுக்கலாம். கொஞ்சம் பேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இந்த அளவுக்கு நீங்கள் தட்டி போட்டுக்கோங்க. இப்போது வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிடணும். நல்லா வதங்கி மணம் வருது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்ல மணம் வந்த பிறகு நம்ம கழுவி வச்சுருக்கிற சிக்கனை போட்டுக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போடுங்க, 1/2 ஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கோங்க. இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க, கொஞ்சமாக போட்டால் போதும். 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றக்கூடாது, தண்ணி ஊற்றாமல் நல்லா வதக்கி விடுங்க. அந்த சிக்கன் கொஞ்சம் தண்ணி விட்டு விட்டு தான் நமக்கு வதங்கும். ஒரு 3 நிமிடங்கள் நீங்கள் வதக்கி விட்ட பிறகு இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணியை ஒரு 2-3 ஸ்பூன் இருக்கிற மாதிரி லேசாக அப்படி தெளித்து விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க, கொஞ்சமாக, அவ்வளோதான். 3 ஸ்பூன் அளவு தண்ணியை தெளித்து விட்டுட்டு இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 2 நிமிடத்துக்கு நம்ம வேக வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வேகட்டும். இப்போ 2 நிமிடங்கள் கழித்து பாருங்கள். சிக்கன் கொஞ்சம் தண்ணி விட்டு தான் வேகும், அதனால் நமக்கு கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் திரும்பவும் 2 நிமிடத்துக்கு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த தண்ணி இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிடணும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. இப்போ ஒரு 3 ஸ்பூன் அளவு தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். வரமிளகாய் சிக்கன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த தேங்காய் பால் நம்ம ஊற்றி அதை சாப்பிடும்போது அவ்வளவு டேஸ்டியாக இருக்கும். இப்போ மூடி போட்டு திரும்ப ஒரு 2 நிமிடத்துக்கு வேகட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே. 2 நிமிடம் கழித்து பாருங்கள், நமக்கு நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சிருக்கு. திரும்பவும் நீங்கள் 1 நிமிடத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ வெந்திருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஒரு கொஞ்சோண்டு மல்லியில் மட்டும் 2-3 அப்படியே தூவி விட்டு நீங்கள் திரும்பவும் 1 நிமிடத்துக்கு நல்லா கிளறி விட்டு இறக்கிற வேண்டியதான். அவ்வளவே தான். ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த வரமிளகாய் சிக்கன் செய்கிறது. சிம்பிளாக, ஈஸியாக, அதே நேரத்தில் ஹெல்த்தியாக நம்ம பண்ணியிருக்கிறோம். 3 ஸ்பூன் எண்ணெயில் தான் நம்ம பண்ணியிருக்கிறோம். 3 ஸ்பூன் தேங்காய் பால் ஊற்றிருக்கிறோம். 1/2 ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டிருக்கோம் கூடுதல் சுவைக்காக. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.